Subscribe for more content. Student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.8ல second sumல second point. Find the value of a and b if the following polynomials are perfect square. degree 4, 4 அப்புறம் cube squared x constant கரெக்டா இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து ab யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே ab இருக்கனால நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 100 next 220x plus 361x squared plus bx cube plus ax power 4. இப்போ ஃபஸ்ட்டே ax power 4 இருந்தால் நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியாது வேல்யூவை. இப்போ லாஸ்ட்டில் இருக்கும்போது நம்பர் வரும், அப்போ நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இங்கே 10 × 10 100. ஸோ அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்மை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கிறோம். 220x plus 361x squared. இப்போ 10 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 20 வரும். இப்போ 20யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இப்போ 220 வரும் அப்படின்னா 11. இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ் டேர்ம் வரணும், அப்படியே அதிகரிச்சுட்டே போகணும். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4ன்னு போகணும். அப்போ எக்ஸ் டேர்ம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், அதே நம்பரை எழுதிக்கணும் 11x. இப்போ 20 × 11x என்ன வரும்? 220x ப்ளஸ், அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 11 × 11 என்ன வரும்? 121 x ஸ்கொயர்டு மைனஸ் மைனஸ். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 361 x ஸ்கொயரில் மைனஸ் 121 x ஸ்கொயர் சப் பண்ணால் என்ன வரும்? 240x ஸ்கொயர்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் கீழே. bx பவர் கியூப் ப்ளஸ் ax பவர் 4. நெக்ஸ்ட்டு இந்த 20யை அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கிறோம். 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22x. 20யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 240 வரும் அப்படின்னா 12 போட்டுக்கலாம். 12x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ 12 × 20 240x ஸ்கொயர்டு. இப்போ இதே 12x ஸ்கொயர்டை இங்கேயும் எழுதிக்கணும். இங்கே என்ன எழுதிருக்கோமோ அதே இங்கே எழுதிக்கணும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 20 × 12 என்ன வரும்? 264. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் கியூப்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 12 சார் என்ன வரும்? 144. 12 × 12 144. எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. ஸோ இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் பியோட வேல்யூ இந்த சிம்பிளாக தான் எடுக்கணும். ஸோ பி எக்ஸ் கியூப் minus 264x cube equal to 0. அப்போ இது எப்படி எழுதலாம்? bx cube equal to 264x cube. மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக போய்டும், ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது இந்த எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணுறோம். b equal to 264. பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது ax பவர் 4 ஒன்று இருக்குது. ax பவர் 4 ஈக்குவல் டு 144x பவர் 4. இந்த மைனஸ் 144 வந்து மைனஸ் 144 எனக்கு டேரெக்டாக ஈக்குவல் டு அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ இந்த எக்ஸ் பவர் 4 இந்த எக்ஸ் பவர் 4 கேன்சல் பண்ணுறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 144 அப்படின்னு வரும் ஏவோட வேல்யூ. திரும்ப எழுதுகிற பாருங்க. ஏ எக்ஸ் பவர் 4 இந்த சிம்பிள் எடுத்துக்கணும். மைனஸ் 144 எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ எக்ஸ் பவர் 4 நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் 144 எக்ஸ் பவர் 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுது, இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ எக்ஸ் பவர் 4 கேன்சல் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 144. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ்